ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து இன் ஷார்ட் பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 40 வரும். ஸோ ப்ரோ 20 × 2 40 தானே, நம்பர் வந்து அப்படியே டபுள் ஆகுது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 20யோட பைனரி எப்படி எழுதுவீங்க? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 4 8 16 32 இந்த மாதிரி 2 பவர்ஸில் இருக்க நம்பர்லாம் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இப்போ எந்த 2 நம்பர்லாம் ஆட் பண்ணால் 20 வருதுன்னு பார்ப்போம். 16 + 4. ஸோ 16 + 4 20. ஸோ 16க்கு நேராக 1, 4க்கு நேராக வந்துட்டு ஒரு 1. ஸோ ரிமைனிங் எல்லாம் 0. ஓகேயா? இப்போ நீங்கள் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 16க்கு நேராக இருக்க 1 வந்து 32க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ 8க்கு நேராக இருக்கிற 0 வந்து 16க்கு ஷிஃப்ட் ஆகுது. 4க்கு நேராக இருக்க இந்த 1 வந்துட்டு 8க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டும் வந்து அதோட கரண்ட் பொசிஷன் வந்து அதோட டுவைஸ் த நம்பருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 16 இருந்த 1 32. ஸோ 16 × 2 32. ஸோ 8 × 2 16, 4 × 2 8. ஸோ அதோட டுவைஸ் த டேர்முக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால என்டையர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிடுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாருங்க 40 வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி ரைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் நம்பர் வந்து அப்படியே ஹாஃப் ஆகிடும். 1 டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா டிவைட் பை 2. 2 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 2 power 2 4. ஸோ டிவைட் பை 4. அதே மாதிரி சிமிலர் லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 லெஃப்ட் ஷிஃப்ட் 1 அப்படின்னா 20 × 2. இதுதான் டைரக்ட் ஷார்ட்கட். 20 × 2. ஓகே 40. ஸோ ப்ரோ பட் வந்து 20 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னா 2 டைம்ஸ் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ 2 டைம்ஸ்ன்றப்ப 20 ஒரு டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ நம்ம 2 டைம் பண்ணுறோம். ஸோ 2 × 2 4. ஸோ ஆன்சர் வந்து 18 வரும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.